அப்பவும் சாபம் விட்டதும் மறுபடியும் அதே மாதிரி ஷாக் அடிச்சு இறந்து போயிடுறாரு. இந்த தடவை நம்ம ஹீரோ அவர்கிட்ட எதுவுமே பேசாம போனாலும் இந்த ஆள் பாட்டுக்கு மீட்டிங் முடிஞ்சிட்டு வெளில வந்ததும் ஹீரோ மீட்டிங்ல அவர்கிட்ட பேசுறதெல்லாம் நினைச்சு பார்த்து சாபம் விட்டுறாரு. உடனே ஹீரோ அங்க வலிக்கு விட்டு கீழே விழுந்து இறந்து போயிட இப்படியே முயற்சி பண்ணி இறந்து லூப் ஆகி அதே நாளுக்கு வந்துட்டு இருக்காங்க. இதோட இந்த வீடியோ முடியுது. அடுத்த வீடியோல என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஹீரோ நிறைய தடவை முயற்சி பண்ணி கடைசியா ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிறாரு. என்னதான் நம்ம நல்ல விதமா பேசினாலும் பழகினாலும் அதனால ஒரு சாபத்தை முறிக்கவே முடியாதுன்னு யோசிக்க அப்படியே கட் பண்ணி ஆபீஸ்ல கட்டுறாங்க. ஆபீஸ்க்கு இன்னும் ஹீரோ வரல அப்படின்னதும் அவர் கொஞ்ச நாளாவே வித்தியாசமா தான் நடந்துட்டு இருக்காரு. அவருக்கு உடம்பு சரியில்லையா, வராம இருக்கிறது நல்லதுதான், இன்னைக்காவது கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கலாம்னு கொலீக்ஸ் எல்லாம் பேசிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் ஹீரோ அவரோட பிசினஸ் பேரை மாத்தணும் அப்படிங்கிறதுக்காக யுடன் கம்பெனியோட டீலிங் வச்சுக்கணும்னு நினைக்கிறாரு. அது விஷயமா தான் இப்போ மிஸ்டர் குவான் அப்படிங்கிற ஒருத்தரோட பேசிட்டு இருக்காரு. ஆல்ரெடி யுடன் கம்பெனியும் நம்ம ஹீரோட கம்பெனியும் ஒரு கருத்து வேறுபாட்டினால அவனோட டீலிங்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணிருப்பாங்க. இப்படி இருக்க நிலைமையில தான் நம்ம ஹீரோ மறுபடியும் யுடன் கம்பெனியோட சேர்ந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்ட்டு மிஸ்டர் குவானை மீட் பண்ணி அவரை கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம ரெண்டு கம்பெனியும் சரியா ஒத்துழைக்காம டீலிங்க முடிச்சுக்கிட்டதுனால தான் ரெண்டு சைடுமே லாஸ் ஆச்சு. அதனால இதே மிஸ்டேக்கை நம்ம மறுபடியும் பண்ண வேண்டாம், கண்டிப்பா இந்த மாதிரி மறுபடியும் நடக்காது, ரெண்டு கம்பெனியும் மறுபடியும் சேர்ந்து ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ மிஸ்டர் குவன்ட்ட சொல்லிட்டு இருக்கு. ஆனா மிஸ்டர் குவனுக்கு மறுபடியும் நம்ம ஹீரோட கம்பெனி கூட கொலாபரேட் பண்றதுக்கு இஷ்டமே இல்ல போல. இத பத்தி பேசி நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. இதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு ஊ கால் பண்ணி வெளில கூப்பிடுறான். அதாவது போன வீடியோல பார்த்த அந்த ஷாப்பிங் மால் சீன் தான். ஹீரோயினுக்கு ஊ அங்க ஷாப்பிங் போயிட்டு நிறைய ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுத்துட்டு இருக்கான். அப்ப ஹீரோயின் ஊ கிட்ட நான் உன்னோட வீட்டை ரெண்ட் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுனால நீ என்ன உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டா ஆக்கிக்கணும்னு நினைக்கிறதெல்லாம் நடக்கவே நடக்காதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஊக்கு செம்மையா ஷாக் ஆயிடுது. ஏன்னா ஊ இன்னும் இதை பத்தி எதுவுமே இந்த லுப்ல சொல்லல. ஆனா ஹீரோயின் தான் இதுக்கப்புறம் நடக்கிறதெல்லாம் தெரியும்ல, அதனால இவங்களே முந்திக்கிறாங்க. இதை பத்தி உனக்கு எப்படி தெரியும்? நான் உன்ன கேர்ள் ஃப்ரெண்டா இருக்க சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன் தான். ஆனா நான் ஒன்னும் உன்னை லவ்லாம் பண்ணல, ஜஸ்ட் ஒரே ஒரு நாளைக்கு மட்டும் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரி என்னோட அம்மா கிட்ட நடிச்சா போதும்னு சொல்லிட்டு இருக்க. அதுக்கு ஹீரோயினும் என்னால முடியாது, இதுக்கெல்லாம் வேற ஆளை பாருன்னு சொல்லிட்டு போறாங்க. சரி உன்னால முடியல அப்படின்னா நான் வேற ஆளை பாத்துக்கிறேன், அப்புறம் உன்னோட ட்ரீம் ஹவுஸ் அப்படின்னு சொன்னதும் ஓகிட்ட நோ சொல்லிட்டு வேகமா போன ஹீரோயின் எனக்கு ஓகே, உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டா நடிக்க எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு அதோட இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள ஒரு டீலிங் போட்டுக்கிறாங்க. என்ன அப்படின்னா இதெல்லாம் வெறும் நடிப்புக்காக மட்டும்தான், இதை தாண்டி நமக்குள்ள தப்பான தாட்டு எதுவும் வந்துடக்கூடாதுன்னு சொல்ல அதுக்கு ஊ ஒத்துக்கிறான். இதுக்கப்புறம் ஹீரோயின் ஊவோட அம்மா மீட் பண்றப்போ எந்த மாதிரிலாம் ட்ரெஸ் போடணும் எப்படிலாம் இருக்கணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கிறப்ப ஊக்கு அவங்க அம்மா கிட்ட இருந்து கால் வருது. அவனும் அவங்க அம்மா கிட்ட நீங்க எப்ப வரீங்க அப்படிங்கறதெல்லாம் கேட்டுட்டு இருக்கான். இன்னைக்கு வர ஹீரோ ஆபீஸ்க்கு வராததுனால ஹீரோயின் ஹீரோக்கு கால் பண்றாங்க, மெசேஜ் பண்றாங்க, ஆனா ஹீரோ கிட்ட இருந்து எந்த ஒரு ரிப்ளைமே வரல. இந்த டைம் லூப்னால எதுவும் பயந்துகிட்டு வீட்லயே இருக்காருன்னு நம்ம ஹீரோயின் ஹீரோவை பாக்குறதுக்காக அவரோட வீட்டுக்கு போறாங்க. ஆனா ஹீரோ அங்கேயும் இல்ல அப்படிங்கறதுனால ஹீரோட தம்பி கிட்ட ஹீரோ பத்தி விசாரிக்கிறாங்க. அதுக்கு அவனும் இப்பெல்லாம் அவர் எதைய பத்தி யோசிச்சுக்கிட்டே இருக்காரு, என்கிட்ட வேற வந்துட்டு நேத்து நடந்ததெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கான்னு கேக்குறாரு. திடீர்னு ரொம்ப எக்ஸைட்டடா இருக்காரு, திடீர்னு ரொம்ப டிப்ரெஷன் ஆயிடுறாரு. அது மட்டும் இல்லாம இப்பெல்லாம் தனக்கு தானே பேசிக்கிறாரு தெரியுமா அப்படின்னு நம்ம ஹீரோ வீட்ல எப்படி இருக்காருன்னு சொல்லிட்டு ஹீரோவோட தம்பி ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. ஹீரோயினும் இப்ப அவர் எங்க போயிருக்காருன்னு கேக்குறாங்க. அவன் ஃபிஷிங் பண்றதுக்காக நிறைய டூல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போனா, நான் கூட அவன் கம்பெனி ஆக்டிவிட்டின்னு நினைச்சிட்டேன், அவன் இப்ப எங்க போயிருக்கான்னு உண்மையிலே உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுமா நம்ம ஹீரோயின் கேட்க, ஹீரோயினும் ஆமா நான் அவர்கிட்ட ஒரு விஷயம் சொல்லியே ஆகணும், இல்ல அப்படின்னா நான் மறுபடியும் டிராப்ல மாட்டிக்குவேன்னு சொல்றாங்க. ஹீரோவோட தம்பியும் என்ன டிராப் அப்படின்னு கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இப்ப அவர் எங்க போயிருக்காரு அப்படின்னு மட்டும் சொல்லு அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அவனும் ஹீரோ சவுத் பேக்கு போயிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அது ஏதோ ஒரு பீச் சைட்ல இருக்கிற பிளேஸ் போல, ஹீரோக்கு வேற நீச்சல் தெரியாது, அதனால அவனை பத்திரமா பாத்துக்கோங்கன்னு சொல்லி அனுப்ப ஹீரோட தம்பிக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு ஹீரோயின் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. ஹீரோயின் ஹீரோ தேடி சவுத் பேக்கு போனா ஹீரோ அங்க கீழே குனிஞ்சு கடலை பார்த்துட்டு இருக்க. இதை பார்த்தா நம்ம ஹீரோயின் ஹீரோ அங்க இருந்து குளிக்க தான் ட்ரை பண்ணிட்டு இருக்காருன்னு நினைச்சுக்கிறாங்க. உடனே ஹீரோயின் போயிட்டு ஏன் இந்த மாதிரி தப்பான முடிவுலாம் எடுக்கிறீங்க, டைம் லூப்னால ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டீங்களா என்ன அப்படின்னு கேட்க, ஹீரோவும் நான் ஏன் தப்பான முடிவுலாம் எடுக்கணும், என்ன உன்ன மாதிரி நினைச்சியா, நான் மட்டும் இறந்துட்டா இந்த உலகத்துக்கே ரொம்ப பெரிய லாஸ்னு மனசாட்சி இல்லாம பேசிட்டு இருக்காரு. ஹீரோயினும் அப்ப இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க, அதுக்கு ஹீரோவும் மிஸ்டர் குவென்னா கம்பெனி விஷயமா மீட் பண்ண வந்தது, அவர் டீலிங்க ஒத்துக்காம போனது அப்படின்னு எல்லா விஷயத்தையும் நம்ம ஹீரோயின்ட்ட சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோயினும் நல்ல வேலை மிஸ்டர் குவென் ரொம்ப நல்லவரு, அதனால எதுவுமே சொல்லாம அமைதியா போயிட்டாரு, இல்ல அப்படின்னா இன்னைக்கு நீங்க நிறைய தடவை இறந்து போயிருப்பீங்க அப்படின்னு கலாச்சிட்டு ஹீரோயின் மிஸ்டர் குவென்னோட போஸ்ட் எல்லாம் சோஷியல் மீடியால பாத்திருக்கீங்களான்னு ஹீரோட்ட கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோவும் எனக்கு சோஷியல் மீடியாலாம் யூஸ் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண பிடிக்காதுன்னு சொல்ல ஹீரோயின் ஹீரோவோட போனை வாங்கி மிஸ்டர் குவென் அவரோட பேஜ்ல அவரை பத்தி போட்ட போஸ்ட் எல்லாம் ஹீரோட்ட காட்டிட்டு இருக்காங்க. இது மூலமா அவரோட ரொட்டீன் என்ன, அவரு எதுக்காக அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்றாரு, அவருக்கு என்னெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு
அவரை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அந்த ரூட்ல போனா அவரை ஈஸியா சம்மதிக்க வைக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோயின் ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. அவரோட போஸ்ட் எல்லாம் செக் பண்ணி பாக்குறப்போ அவர் நிறைய ஃபுட் ரிவ்யூ எல்லாம் பண்ணி போஸ்ட் எல்லாம் போட்டிருக்காரு. இதை நம்ம ஹீரோ கிட்ட காமிச்சா இதை வச்சு நல்லா இதான் கண்டுபிடிக்க முடியும், வேற என்னதை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு கலாய்க்க, அப்பதான் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு டவுட் வருது. அப்புறம் எதுக்கு அவரு இந்த பீச்சுக்கு சம்பந்தமே இல்லாம வந்துட்டு போயிட்டு இருக்கணும் அப்படின்னு கேட்க, வேற எதுக்கு வர போறாரு, ஃபிஷிங் பண்ணதா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றாரு. அதனாலதான் இவரும் ஃபிஷிங் பண்றதுக்கான டூல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்திருப்பாரு போல. அப்பதான் ஹீரோயின் மிஸ்டர் குவென் ரீசெண்டா போட்ட ஒரு போஸ்டர் பாக்குறாங்க. அதுல பீச்சுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு சீ ஃபுட் கடைக்கு நான் வாரம் வாரம் போவேன், ஆனா அந்த கடையை இப்ப க்ளோஸ் பண்ண போறாங்க, எனக்கு அங்க கிடைக்கிற சீ ஃபுட் ரைஸ்னா ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடையோட இமேஜையும் சேர்த்து போட்டிருக்க. இதை பார்த்துட்டு ஹீரோயின், இங்க பாருங்க இந்த இடத்த உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு சொல்றதோட கட் பண்ணி ஹீரோவும் ஹீரோயினும் அந்த இடத்துக்கு வந்துட்ட மாதிரி காட்டுறாங்க. ஹீரோயின், இந்த இடத்துக்கு தான் அவர் கண்டிப்பா வந்திருக்கணும், இந்த ரெஸ்டாரண்ட் தான் மிஸ்டர் குவென்னை சம்மதிக்க வைக்க அவரோட மனசை திறக்க வைக்கிற ஒரே சாவின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப அங்க இருக்கிற ஒரு இடத்த பார்த்து இந்த இடம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா நம்ம ஹீரோட்ட கேக்குறாங்க. இந்த பீச் மணல்ல தான் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் சின்ன வயசுல ஒன்னா சேர்ந்து விளையாண்டுட்டு இருந்திருப்பாங்க. அப்ப ஹீரோ ஹீரோயினுக்கு அவரோட டாய்ஸ் எல்லாம் விளையாட கொடுப்பாரு. அதுக்கு ஹீரோயினும் இதெல்லாம் வச்சு பசங்க தான் விளையாடுவாங்க அப்படின்ட்டு எனக்கு இது வேண்டாம்னு சொல்லிடுவாங்க. அப்ப ஹீரோ மண்ணுல குழி தோண்டி விளையாண்டுட்டு இருக்க அந்த மண்ணு நம்ம ஹீரோயின் மேல பட்டுருது. அதுக்கு ஹீரோயினும் நீ என்ன பண்ணிட்டு இருக்க, எதுக்கு என் மேல மண்ணை தூக்கி போறேன்னு கேட்க, ஹீரோ நான் வேணும்னே மண்ணை தூக்கி போடல, தெரியாம பட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனா ஹீரோயின் அப்ப இருந்த கடுப்புல நம்ம ஹீரோ கட்டி விளையாண்டுட்டு இருந்த அந்த மண் கோட்டைய காலை வச்சு மிச்சு உடைச்சிடுறாங்க. இப்படி சின்ன வயசுல நடந்ததெல்லாம் நம்ம ஹீரோயினுக்கு அந்த இடத்த பார்க்கும்போது ஞாபகம் வருது. இதுக்கப்புறம் அப்படி நின்னுட்டு இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் வந்த வேலையை பார்க்கலாம்னு அந்த ரெஸ்டாரண்ட் குள்ள போறாங்க. அங்க போயிட்டு சாப்பாடு இருக்கான்னு கேட்க, சாப்பாடு எதுவும் இல்ல, நாங்க கடையை க்ளோஸ் பண்ண போறோம்னு அந்த ரெஸ்டாரண்டோட ஓனர் சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோவும் நாங்க நாளைக்கு வரலாமான்னு கேட்க, நான் பர்மனண்டா அந்த கடையை க்ளோஸ் பண்ண போறேன், அதனால வேற ஏதாவது ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் சாப்பிடுங்கன்னு ஓனர் சொல்லிட, இங்க என்னதான் ஆச்சு, ஏன் இந்த ரெஸ்டாரண்ட்டை க்ளோஸ் பண்றாங்க அப்படின்னு அங்க ஒர்க் பண்ற பையன்ட்ட ஹீரோவும் ஹீரோயினும் கேட்டுட்டு இருக்காங்க. இந்த ஓனரோட வைஃப் ரீசெண்டா இறந்து போயிருப்பாங்க. அதுல இருந்து இவரோட வைஃப் ரொம்பவே மிஸ் பண்ண ஆரம்பிச்சு பழைய மாதிரி இந்த கடையோட ஃபுட்டுக்குன்னு இருந்த ஒரு டேஸ்ட் இப்ப அவர் சமைக்கிற ஃபுட்ல இல்ல அப்படின்னு அவரே நினைச்சிட்டு இருக்காரு. இதுக்கு மேல இந்த கடையை நடத்த வேண்டாம் அப்படின்னு தான் அங்க வேலை பார்த்தவங்கள கூட வேலையை விட்டு நிப்பாட்டிட்டு அந்த கடையவே க்ளோஸ் பண்ண போறாரு. இதெல்லாம் அந்த பையனும் சொல்ல, ஹீரோ இதுதான் நம்ம மிஸ்டர் குவென் கூட சேர்ந்து பிசினஸ் பண்றதுக்கு ஒரே வாய்ப்பு, அவருக்கு பிடிச்ச இந்த கடையில பிசினஸ் பண்ண அவர் மறுக்கவே மாட்டாரு, முதல்ல இந்த கடையை வச்சு அவரோட மனசுல ஒரு நல்ல இடத்தை பிடிக்கணும்னு சொல்லிட்டு இருக்காரு. இன்னும் இந்த ரெஸ்டாரண்ட்ல இருக்க ரூம்ஸ் எல்லாம் அவைலபிளா இருக்கிறதுனால ஹீரோவும் ஹீரோயினும் அன்னைக்கு நைட் அங்கேயே தங்கிடுறாங்க. அப்ப ஹீரோ ஹீரோயினுக்கு கால் பண்ணி அவரோட ரூம்க்கு வர சொல்றாரு. ஹீரோயினும் என்னன்னு அங்க போய் பார்த்தா நம்ம ஹீரோ அங்க ஒரு மூலையில ஒளிஞ்சிட்டு இருக்காரு. எதுக்கு என்ன இந்த நேரத்துல வர சொன்னீங்கன்னு ஹீரோயின் கேட்க, இந்த கடையோட பிசினஸ் பிளான பத்தி உன்கிட்ட பேசதான் கூப்பிட்டேன்னு சொல்றாரு. இன்னைக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு, என்னால இதுக்கு மேல எதுவும் யோசிக்க முடியாது, நான் போய் தூங்க போறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்க இருந்து கிளம்ப ஹீரோ அந்த இடத்துல இருக்கிற இதையே பார்த்துட்டு கத்திட்டு இருக்காரு. ஹீரோயின் இதை பார்த்துட்டு, எனக்கு தெரியும் உங்களுக்கு கோஸ்ட்னா ரொம்ப பயம் தானே அப்படின்னு கேட்க, எனக்கு ஒன்னும் கோஸ்ட் எல்லாம் பார்த்து பயம் இல்ல, நான் சயின்ஸை நம்புற ஆளு, இருந்தாலும் கடலுக்கு பக்கத்துல தனியா இருக்கிறதுனால கொஞ்சம் பயமா தான் இருக்கு, ஏதோ வெளியே வெளிச்சமா இருக்கு, அது என்னன்னு போய் பாரு, இது என்ன யோசிக்க விடாம என்னோட ஒர்க்கே ஸ்பாயில் பண்ணுதுன்னு சொல்ல ஹீரோயினும் என்னதான் இருக்குன்னு வெளில போய் பார்க்க போறாங்க. அங்க காத்து ரொம்ப பயங்கரமா அடிச்சிட்டு இருக்கிறதுனால நம்ம ஹீரோயின் முன்னாடி திடீர்னு ஏதோ ஒண்ணு பறந்து வருது. அதை பார்த்து ஹீரோயினும் பயந்துட்டு கீழே விழ போறாங்க. அப்ப ரைட்டா நம்ம ஹீரோ ஹீரோயினை பிடிச்சிட ரெண்டு பேரும் அப்படியே ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காங்க. உடனே ஹீரோயின் மறுபடியும் வெளில போய் பார்க்க போறாங்க. அதனால ஹீரோவும் இந்த தடவை ஹீரோயினுக்கு துணையா கையில சேஃப்டிக்கு காஃபி பவுல் எடுத்துட்டு போறாரு. வெளியே போய் பார்த்தா இந்த ரெஸ்டாரண்டோட ஓனர் தான் அவர் ஒய்ஃப் நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணி அவங்க கூட இருந்த மூமெண்ட்ஸ் எல்லாம் ப்ரொஜெக்டர்ல ப்ளே பண்ணி பார்த்துட்டு இருக்காரு. இந்த ரெஸ்டாரண்டே இவர் ஓபன் பண்றதுக்கு காரணமே எங்க ஒய்ஃப் கொடுத்த நம்பிக்கை தான், ஆனா அவங்களே இல்லாததுனால இந்த ரெஸ்டாரண்டை இதுக்கு மேல நடத்துறதுல ஒரு அர்த்தமே இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்காரு. இப்ப நீ மட்டும் இருந்திருந்த அப்படின்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும், ஆனா நீ என்னை விட்டு போயிட்டேன்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப் நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்க. ஹீரோவும் ஹீரோனும் இதெல்லாம் பார்த்துட்டு அவர்கிட்ட பேசலான்னு போறாங்க. இவங்க ரெண்டு பேரும் வரதை பார்த்ததும், நான் உங்களை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா, நான் ஒரு சாதாரண மீன் பிடிக்கிறவனா இருந்தப்போ என் சமையல் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு என்னோட ஒய்ஃப் தான் அந்த சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்க சொன்னா, நானும் அவளும் சேர்ந்து இந்த ரெஸ்டாரண்டோட வளர்ச்சிக்காக ஒன்னா உழைக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோயினும் அவங்க மட்டும் இப்ப இருந்திருந்தாங்க அப்படின்னா இந்த ரெஸ்டாரண்ட்டை க்ளோஸ் பண்றதுக்கு அவங்க விரும்பியிருக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அவ இறந்ததுக்கு அப்புறம் என்னோட சமையல்ல டேஸ்ட் டிஃப்ரெண்டா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றேன், ஏதோ ஒண்ணு மிஸ் ஆகுது, அவ இல்லாம இந்த வாழ்க்கையே அர்த்தம் இல்லாத மாதிரி இருக்கு, அதனாலதான் அந்த ரெஸ்டாரண்ட்டே க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்னு முடிவெடுத்தேன்னு அந்த ரெஸ்டாரண்டோட ஓனர் சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோயினும் அவரோட பக்கத்துல போய் உட்காந்துட்டு, இல்ல உங்க வாழ்க்கைக்கு அர்த்தம் இருக்கு, நான் சின்ன பொண்ணா இருக்கிறப்போ என் அப்பாட்ட பஸ்ல என்ன இந்த இடத்துக்கு கூட்டு வர சொல்லி அடிக்கடி அடம் பிடிப்பேன், எதுக்குன்னு தெரியுமா, இந்த கடற்கரை மணல்ல விளையாடுறது, ஸ்விம் பண்றது, இதெல்லாம் விட ரொம்பவே முக்கியமா நீங்க பண்ற அந்த சீ ஃபுட் ரைஸ் அது எனக்கு ரொம்பவே பிடிக்கும், இதுக்காகவே நான் இங்க அடிக்கடி வரணும்னு ஆசைப்படுவேன்னு சொல்றாங்க. அப்ப நீ அடிக்கடி உங்க அப்பாவோட அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வருவியா அப்படின்னு அந்த ரெஸ்டாரண்ட் ஓனர் கேட்க, இல்ல என்னோட அப்பா நான் 5th படிக்கிறப்ப இறந்து போயிட்டாங்க, அவரோட மறுபடியும் இங்க வந்து சாப்பிடணும், இந்த முறை அவருக்காக நான் செலவு பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறேன், ஆனா அதெல்லாம் நடக்காது, இப்ப நம்ம எல்லாரும் சேர்ந்து சீ ஃபுட் ரைஸ் சாப்பிடலாமா, எனக்கு ரொம்ப பசிக்குது, ஏன்னா என்னோட அப்பாவை நான் ரொம்பவே மிஸ் பண்றேன் அப்படின்னு சொன்னதும் அந்த ரெஸ்டாரண்ட் ஓனரோட முகத்துல இப்பதான் கொஞ்சம் சிரிப்பே வருது. சரி ஏதாவது சமைக்க இருக்கான்னு பாக்குறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே பிடிச்ச அந்த சீ ஃபுட் ரைஸ்
ரைஸை சமைச்சு எடுத்துட்டு வராரு. இதை சாப்பிட்டு பார்த்துட்டு முன்னாடி இருந்த அதே டேஸ்ட்ல இருக்கான்னு சொல்லுங்கன்னு சொல்ல ஹீரோயின் ஸ்மைலி போட்ட பேன் கேக்ஸையும் டீயும் அந்த டேபிள் மேல வச்சுட்டு அதோட இவரோட வைஃப் இவருக்காக எழுதி வச்ச ஒரு சின்ன மெசேஜையும் அந்த டேபிள் மேல வைக்கிறாங்க. பிடிச்ச ஒருத்தரை இழக்கிறது ரொம்பவே கஷ்டம்தான். நானும் என்னோட அப்பா இழந்தப்போ உங்களை மாதிரி தான் ஃபீல் பண்ணேன். ஆனா உங்க சீஃபுடோட டேஸ்ட் மாறாதுன்னு நம்பினேன். அப்புறம் இந்த பேன் கேக்ஸ் இதெல்லாம் உங்க ஒய்ஃபோட ஸ்மைல். உங்க ஒய்ஃப் நீங்க எப்பவுமே சிரிச்சு சந்தோஷமா இருக்கணும் தானே ஆசைப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓனரும் ஹீரோயின் சொல்றதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு நாளைக்கு என்னோட கடைக்கு உங்களை விஐபியா வர இன்வைட் பண்றேன் அப்படின்னு சொல்ல ஹீரோவும் இதுக்கு என்ன அர்த்தம்னு கேக்குறாரு. நாளைக்கு நீங்க 2 பேரும் இந்த கடையை ரீஓபன் பண்றதுக்கு ஸ்பெஷல் கெஸ்டா வரணும்னு சொல்ல இது கேட்டதும் நம்ம ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் செம்மையா ஹாப்பி ஆயிடுது. இதுக்கப்புறம் ஹீரோ அந்த பேன் கேக்கோட டேஸ்ட்டை வச்சு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காரு. அதனால ஹீரோயினும் நான் இப்ப தூங்க போறேன், அங்க இருந்து கிளம்ப இன்னும் அபிஷியலான மீட்டிங்கே ஸ்டார்ட் ஆகல, அதுக்குள்ள எங்க போறேன்னு ஹீரோ சொல்றாரு. அதுக்கு ஹீரோயினும் இன்னும் நீங்க பேக்கு பயந்துட்டு இருக்கீங்களான்னு கலாச்சிட்டு இருக்காங்க. அதோட சின்ன வயசுல நம்ம ஹீரோயின் ஹீரோவோட மண்கொட்டையை கழிச்சதுக்கு அப்புறம் இவர்கிட்ட சாரி கேட்கறதுக்காக அந்த இடத்துக்கு மறுபடியும் போயிருப்பாங்க. ஆனா அதுக்குள்ளேயே நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்பிருப்பாரு. அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோ அந்த ஊரை விட்டே போயிட்டாருங்கிற விஷயம் தெரிஞ்சிருக்கும். இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இந்த டைம் லூப்னால தான் நம்ம மறுபடியும் க்ளோஸ் ஆயிருக்கும். அதனால நான் சின்ன வயசுல உங்களை புள்ளி பண்ணதுக்கு சாரின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு ஹீரோவும் உன்னோட சாரி 20 வருஷம் லேட்டா வந்திருக்கு, இதுக்கு நீ எனக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும்னு சொல்ல ஹீரோயினும் என்ன இன்ட்ரெஸ்ட்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோவும் இதை பத்தி நான் அப்புறமா யோசிச்சு சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. ஆக்சுவலா நான் சின்ன பொண்ணா இருந்தப்போ உங்களை பார்த்து ரொம்பவே பொறாமப்படுவேன். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. நான் ஒவ்வொரு டைம் இங்க வரும்போதும் உங்க அம்மா உங்களுக்கு சீ ஃபுட் ரைஸ் வாங்கி கொடுப்பாங்க. ஆனா எனக்கு எங்க அப்பா அதை வாங்கியே கொடுக்க மாட்டாரு. அதனால நீங்க உங்களுக்கு வாங்கி கொடுத்ததை எனக்கும் சாப்பிட கொடுப்பீங்க. அந்த ஸ்ட்ரீம் ரொம்பவே ஸ்வீட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அந்த சீன் அப்படியே காட்டுறாங்க. ஹீரோயினுக்கு பக்கத்து டேபிள்ல தான் நம்ம ஹீரோரோட அம்மா கூட சாப்பிட்டுட்டு இருப்பாரு. ஹீரோக்கு அவங்க அம்மா சீ ஃபுட் ரைஸ் வாங்கி கொடுக்க ஹீரோயினுக்கு அவங்க அப்பா வெறும் பேன் கேக்ஸ் மட்டும் தான் வாங்கி கொடுத்திருப்பாரு. உடனே ஹீரோயினும் எனக்கும் அந்த பையன் சாப்பிட்ற மாதிரி ஃபுட் வேணும், இறால்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி கேட்க அதுக்கு ஹீரோனோட அப்பாவும் நம்ம சீக்கிரமா வீட்டுக்கு போகணும், அங்க அவங்க அம்மா நிறைய ஃபுட் எல்லாம் சமைச்சு வச்சிருப்பாங்க, இதை முதல்ல சாப்பிடுன்னு சொல்லிட்டு சாப்பிடறதுக்கு முன்னாடி ஹேண்ட் வாஷ் பண்ண கூட்டு போறாரு. அவங்க ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வந்து பாக்குறப்போ அவங்களோட பிளேட்ல அவங்க ஆசைப்பட்டு கேட்ட அந்த இறால் இருக்கும். அந்த ஹீரோ தான் அவங்க சாப்பிடறதுக்காக வச்சிருக்காரு அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோ பார்த்து ஸ்மைல் பண்ணிருப்பாங்க. இப்ப இந்த சீனெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு இருக்கிறது நம்ம ஹீரோ தான். ஹீரோயினை பார்த்தா அவங்க பாட்டு நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் இப்ப ஹீரோவோட ரூம்லயே அப்படி அசந்து தூங்கிடவும் ஹீரோ பக்கத்து ரூம்ல போய் தூங்கலான்னு பார்த்தா அந்த டோர் லாக் ஆயிருக்கு. சரி நம்மளோட ரூம்க்கே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ரூம் கதவை திறந்தா அதுவும் திறக்க மாட்டேங்குது. இதனால ஹீரோ பயந்துகிட்டு வெளியே நின்னுட்டு இருக்கிறதோட இந்த சீன் கட் ஆகுது. அடுத்த நாள் காலையில காட்டுறாங்க. இது சொன்ன மாதிரியே சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட்டை ரீஓபன் பண்றாங்க. ஹீரோவும் அந்த ரெஸ்டாரண்ட் ஓனரோட சேர்ந்து போட்டோலாம் எடுத்துக்கிறாரு. அப்படி எடுத்த போட்டோவை மிஸ்டர் குவென்னுக்கு அனுப்பி அவரை இன்வைட் பண்றாங்க. அதோட இந்த ரெஸ்டாரண்ட் இப்ப இவங்க கம்பெனியோட ரொம்ப வேல்யூபிளான ஷாப் அப்படிங்கறதையும் மென்ஷன் பண்ணி அனுப்புறாங்க. அப்பவாது இவங்க கம்பெனி மேல இருக்கிற அபிப்பிராயம் மிஸ்டர் குவென்னுக்கு மாறும் அப்படின்ட்டு அவரும் இவங்க அனுப்புற மெசேஜ் எல்லாம் பார்த்துட்டு ஓகே மீட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. இதனால 2 பேருமே ரொம்ப சந்தோஷமாயிடுறாங்க. ஆனா ஹீரோக்கு யாராவது இவருக்கு சாப்பிட விட்டாங்க அப்படின்னா இவர் இறந்த அதே நாளைக்கே வந்துருவாருல. அதனால டைம் லூப்ல மட்டும் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம நினைக்கிறத நம்மளால பண்ணவே முடியாது அப்படின்னு பயப்படுறாரு. அதனால ஹீரோயின்ட்ட நீ எனக்கு டெம்பரவரியா மென்டரா இருக்க முடியுமா அப்படின்னு கேக்குறாரு. ஏன்னா இந்த டைம் லூப்னால என்னோட லைஃப் என்னோட கண்ட்ரோல்லே இல்ல, என் லைஃப் என்னோட கண்ட்ரோல்ல இருக்கிறதுக்கு உன்னோட ஹெல்ப் வேணும் அப்படின்னு நம்ம ஹீரோயின்ட்ட சொல்லிட்டு இருக்கிறப்போ ரைட்டா அந்த ரெஸ்டாரண்ட் ஓனர் நம்ம ஹீரோவையும் ஹீரோயினையும் சாப்பிட கூப்பிடுறாரு. அதனால ஹீரோவும் ஹீரோயினும் சீ ஃபுட் ரைஸ் சாப்பிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. அப்ப ஹீரோயின் ஹீரோ கிட்ட நான் உங்களுக்கு மென்டரா இருக்க ரெடி, ஆனா நான் உங்களை என்னோட ஸ்டூடெண்டா ஏத்துக்கிறதுக்கு முன்னாடி நமக்குள்ள 3 ரூல்ஸை உருவாக்கி ஆகணும் அப்படின்னு சொல்ல ஹீரோவும் நான் எப்போ எனக்கு ஸ்டூடெண்டா இருக்கேன்னு சொன்னேன்னு சொல்றாரு. அதுக்கு ஹீரோயினும் எப்ப நீங்க என்கிட்ட எனக்கு மென்டரா இருக்க முடியுமான்னு கேட்டீங்களோ அப்பவே நான் உங்களுக்கு ஒரு டீச்சர் ஆயிட்டேன். ஆஸ் அ டீச்சரா ஒரு ஸ்டூடெண்ட்டை கைட் பண்ண வேண்டியது என்னோட கடமை. அதோட நீங்களும் நானும் மட்டும்தான் இந்த டைம் லூப்ல மாட்டிட்டு இருக்கோம். அதனால டைம் லூப் பத்தின எல்லா மெமரிஸும் இருக்கிற என்ன தவிர வேற யாராலையும் உங்களுக்கு மென்டரா இருக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அதனால ஹீரோவும் என்ன அந்த 3 ரூல்ஸ்னு கேட்க முதல் ரூல் நான் என்ன சொன்னாலும் கேட்கணும். 2வது ரூல் டைம் லூப்னால நம்ம 2 பேருமே பாதிக்கப்பட்டிருக்கோம். அதனால என்ன செஞ்சாலும் ஒரு தடவைக்கு 2 தடவை நிதானமா யோசிச்சு பண்ணுங்க. ஏன்னா உங்களோட செயல்னால ஏற்படுற பாதிப்பு உங்களை மட்டும் பாதிக்காது, அது என்னோட லைஃபையும் சேர்த்து பாதிக்கும். 3வது ரூல நான் அப்புறமா யோசிச்சு சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறம் அப்படியே கட் பண்ணா ஹீரோயின் ஹீரோக்கு எந்த மாதிரிலாம் கைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போட்டுட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோனோட ஃப்ரெண்ட் வந்துட்டு இப்ப ரீசெண்ட் டைம்ல உன்கிட்ட நிறைய சேஞ்சஸ் தெரியுது, எப்பவுமே லைஃபை நெகட்டிவாவே பார்த்துட்டு என்கரேஜே இல்லாம இருந்த நீ இப்ப ரொம்பவே குஷியா இருக்க, வெளியில உனக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருச்சா அப்படின்னு கேக்குறா. அதுக்கு ஹீரோயினும் இல்லன்னு சொல்ல அப்ப இன்னொன்னுதான் காரணமா இருக்கணும், நான் கேள்விப்பட்டிருக்கேன் காரணமே இல்லாம தனக்கு தானே சிரிச்சா அவ யார் மேலேயோ காதல்ல விழுந்துட்டான்னு அர்த்தமா, நீ யாரையாவது லவ் பண்றியான்னு கேட்டதும் ஹீரோயினும் நானா யாரையும் லவ் பண்ணல, இந்த மாதிரி லூஸ்
லூசுத்தனமாலாம் கேள்வி கேட்காத அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோக்கு ஒரு மென்டரா ப்ராப்பரான ட்ரைனிங் ஆரம்பிச்சிடுறாங்க. இதுக்காக நைட்டு ஃபுல்லா யோசிச்சு அவங்க போட்ட பிளான் எல்லாம் ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. முதல் பிளான், உங்களுக்கு ஓசிடி இருக்குன்னு நம்ம ஹீரோயின் சொல்ல, எனக்கு ஓசிடி எல்லாம் இல்லன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. எடுத்துக்காட்டுக்கு இந்த சைக்கிள் எல்லாம் கொஞ்சம் மெஸ்ஸியாவே இருக்கட்டும், அதை அப்படியே கேஷுவலாவே விட்டுருங்க, அதை போயிட்டு நீட்டா அடிக்கலாம் வைக்காதீங்கன்னு சொல்ல ஹீரோவும் சரி ஓகேன்னு சொல்லிடுறாரு. ரெண்டாவது பிளான் என்ன அப்படின்னா, நீங்க பர்ஃபெக்ஷனா இருக்கிறத விட்டுட்டு இம்பர்ஃபெக்ஷனா அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்ல ஹீரோவும் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிடுறாரு. உடனே ஹீரோயின் ஹீரோவோட ஒரு கால் ஷோ மட்டும் வச்சு அழுக்காக்கிடுறாங்க. அப்படி அழுக்காக்கிட்டு இம்பர்ஃபெக்ஷனை நீங்க அக்செப்ட் பண்ணிக்கணும்னு சொல்ல ஹீரோ என்னோட ஒயிட் ஷூ அழுக்காக்குறது தான் உன்னோட பிளானா, இப்ப பாரு நான் என்னோட இன்னொரு கால் ஷூவையும் அழுக்காக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே அவரோட இன்னொரு கால் ஷூவையும் அழுக்காக்கிக்கிறாரு. இதுக்கு ஒரு விளக்கத்தை கொடுக்குறேன் அப்படிங்கிற பேர்ல இது ஓசிடிலாம் இல்ல, இதுக்கு பேர் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோயினும் நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னு சொல்லிட்டு மூணாவது பிளான் இதுதான், நீங்க ஜெயிச்சிட்டு மட்டுமே இல்லாம தோக்கவும் கத்துக்கணும், எல்லாத்துலயும் ஜெயிச்சிட்டு எல்லாருக்கும் காம்படிட்டரா இருக்கிறத விட்டுட்டு இனிமேல் எல்லாருக்கிட்டையும் தோக்கணும் ஓகேவா அப்படின்னு கேட்க ஹீரோவும் இனிமேல் தோக்கணும் அவ்வளவுதானே சுலபமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல இவர் ஜாக்கிங் போற இடத்துல எப்பவும் இவர் போட்டி போட்டு முந்திக்கிட்டு ஓடுற ஒரு பையன் கிட்ட தோக்குறாரு. ரெண்டாவதா ஒரு வயசானவரை முந்திக்கிட்டு போனதும் ஹீரோயின் விசில் அடிச்சு அலர்ட் பண்ண அவர்கிட்டயும் தோக்குறாரு. மூணாவது ஒரு சின்ன பையன் ஸ்கேட்டிங் ஸ்கூட்டர் ஓட்டிட்டு போயிட்டு இருக்க, அதுலயும் இந்த பையனை முன்னாடி போக விட்டுட்டு தோக்குறாரு. இதுக்கப்புறம் கடைசியா நம்ம ஹீரோயின் முட்டை எடுத்து காட்ட ஹீரோ நான் ஆல்ரெடி சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த முட்டை ஒன்னும் சாப்பிடறதுக்கு இல்ல, இதுதான் ஸ்பெஷலான கடைசி ட்ரைனிங், கேர்ஃபுல்லா பாருங்கன்னு சொல்லிட்டு அந்த முட்டைய ஹீரோவோட கார் கண்ணாடிலே தூக்கி வீசிடுறாங்க. அதை பார்த்ததும் ஹீரோ அழுகாத குறைதான், அதை தொடர்ந்து கத்திட்டு இருக்காரு. ஹீரோயினும் அமைதியா இருங்க, இதுதான் உங்களுக்கு இருக்கிற நோய் ஓசிடி மைசோபோபியா, இதை கியூர் பண்ண இதுதான் ஒரே வழின்னு சொல்லிட்டு கடைசியில ஹீரோ கையில ஒரு முட்டையை கொடுத்துட்டு இதை நீங்களும் நான் வீசின மாதிரி அவங்க கார் மேல வீசுங்க பார்க்கலாம், உங்களால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோவும் பாவம் கடைசியில முட்டையை கஷ்டப்பட்டு வீச முடியாம வீசுறாரு. அந்த மனுஷனால அதெல்லாம் பார்க்க கூட முடியல. ஆனா என்ன பண்றது, ஹீரோவோட நல்லதுக்காக ஹீரோயின் சொல்றதை அவர் கேட்டுதான் ஆகணும். சோ கைஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.